இன்றைக்கு வந்து ஒரு இருசக்கர வாகனம் வாங்கும்போது நிறைய பேர் வந்து இந்த எலக்ட்ரிக் வாகனங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? பர்டிகுலராக ஸ்கூட்டர்ஸ், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய விற்கிது. ஆனால் நிறைய பேர் இந்த எலக்ட்ரிக் வாகனங்களை பற்றின புரிதல் இல்லாமல் வாங்குகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் எனக்கும் தெரியும். உண்மையிலேயே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோ இல்லை எலக்ட்ரிக் பைக்கோ வாங்கணும் அப்படின்னா அது யாருக்கு சரியாக இருக்கும், யாருக்கு வந்து அது சூட்டபிள் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஈவி துறையில் வந்து ஒரு 7 வருஷமாக உங்களுடைய அனுபவத்தை வச்சு அந்த ஃபீல்டில் இருக்கீங்க. அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் கடந்த வந்த பாதைகளில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக வந்து ஈவி ஸ்கூட்டர்ஸ் நம்ம இப்போ டிசைட் பண்ணி பேசுகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 130 கிலோமீட்டருக்குள்ளே வந்து ஒரு நாளைக்கு நான் கட்டாயம் வந்து இந்த ஸ்கூட்டரை வந்து நான் ஓட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திடுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுலேயும் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெலிவரி பர்சன்ஸ் இருப்பாங்க, ஸ்விக்கி, சொமேட்டோ, அப்புறம் அமேசான், இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூட்டபுள் ஆகும். இல்லை எனக்கு வந்து எப்போயாவது தான் நான் எடுப்பேன் இந்த வண்டியை, ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும், இல்லை நான் ஒரு 10 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும், அப்படி ஒரு கான்செப்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூட்டபுள் ஆகாது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு வாகனத்தை வந்து ஒரு அசட்டாக வந்து கருதக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து டிப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு இது சூட்டபுள் ஆகாது. அசட்னா அது எப்படி சொல்கிறீங்க? அது அசட் மீன்ஸ் இப்போ வந்து நம்மளோட வாகனத்தை வந்து சிலர் பார்த்துருப்பீங்க, எங்கள் அப்பா ஓட்டின வண்டி, எங்கள் தாத்தா ஓட்டின வண்டி அப்படின்னு அந்த வண்டிக்கு மட்டுமே ஒரு 100லேருந்து ஒரு 150 வருஷம் வந்து லெகசி இருக்கும். அந்த மாதிரி லெகசியை கீப் அப் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா இதில் பேட்டரின்னு ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மோட்டர், கண்ட்ரோலர், கன்வெர்ட்டர், சார்ஜர், லொட்டு லொசுக்குன்னு சின்ன சின்னதாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த டிப்ரிசியேஷனை வந்து அந்த ஒரு ஐசி இன்ஜின்ஸ் கூட வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளில் வந்து நம்ம செலவு பண்ணுற பணத்தை காட்டில் இதில் கொஞ்சம் அளவு வந்து கம்மியாகவே இருக்கும். இதில் வந்து நம்மளுடைய அந்த பலனை வந்து அதிகம் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதா இருந்தால், இப்போ ஒரு ஸ்கூட்டர் வந்து நார்மலாக ஒரு 40லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு மைலேஜ் கொடுக்கும் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள், சரிங்களா? ஆனால் இதே நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம ஓட்டுறதா இருந்தோம்னா ஒரு 3 கிலோவாட்னா ஒரு 3 யூனிட் கிட்டத்தட்ட எடுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 3 யூனிட் வந்து இன்றைக்கி டேரிஃபுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக தமிழ்நாடுடைய மின்துறையில் பார்த்தோம்னா ₹4.50 வருது. ஓகே, இதுலேயும் சில மாற்றங்கள் இருக்குது. நம்ம வந்து என்ன டேரிஃபில் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரிங்களா? நம்ம 200 வரைக்கும் யூனிட்டில் எவ்வளவு, 500 யூனிட்டுக்கு அப்புறம் டேரிஃப் என்னங்கிறது இருக்குது. நம்ம பொதுவாக ஒரு அடிப்படையான ஒரு டேரிஃப்குள்ளேயே நான் வரேன். ஒரு 3 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ₹15 காட்டிலும் கம்மி தான் ஒரு பேட்டரியை ஒரு ஸ்கூட்டருக்கு 0லேருந்து 100க்கு ஃபுல் பண்ணுறதுக்கு. 3 kWh பேட்டரி, 3 kW. ஆமாம், இதில் நம்ம ஃப்ளக்சுவேஷன் வந்து கூட ஒரு யூனிட் நம்ம சேர்த்துக்கிட்டாலும் 4 யூனிட் வரும். 4 யூனிட் 3 kWh பேட்டரியை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 4 யூனிட் தேவைப்படுது. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி கரண்ட் அந்த டேரிஃப் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற 4.50ங்கிறது நீ ஃபியூச்சரில் ₹10 ஒரு ₹10 வச்சாலுமே நமக்கு ₹40 தான் வருது இல்லையா? ₹40 தான் வரும். ஒரு ஃபுல் சார்ஜுக்கு ₹40 வருது. ₹40 வரும். ₹40னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்? அந்த பேட்டரி கிலோவாட் வந்து 3 கிலோவாட்டுங்கும் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டரியோட கிலோவாட் சேம் தான். ஆனால் வண்டியோட வெயிட்டை பொறுத்து மைலேஜஸ் வந்து குறிப்பிடப்போம். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 130. ஓகே, அப்போ ஒரு ₹40 சார்ஜ் பண்ணால் நான் மேக்ஸிமம் வைக்கிறோம், ₹40 பண்ணாலே 130 கிலோமீட்டர் வரைக்கும் போயிடுது. ஓகே ஓகே ஓகே. ஆனால் பெட்ரோலில் வந்து அப்படி பண்ண முடியாதுல்ல. பெட்ரோல் இன்றைக்கி ₹100 போது நீங்கள் ஒரு 130 கிலோமீட்டருக்கு 40 ஆவரேஜ் வச்சாலும் 3 லிட்டர் ஒரு ₹300 போட வேண்டி வந்துடுது இல்லையா? ஓகே, அப்போது ஒரு நல்ல அதில் சேவிங்ஸ் ஆகுதுங்கிறதுக்காக வாங்குறாங்க. இது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள், அதாவது ஐசி இன்ஜின்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் மெயின்டெனன்ஸ் வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் நம்ம பண்ணுறோம். ஓகே, அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு தான். ஒரு 500ல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1000 வரைக்கும் வரும் ஆயில் மாற்றுறது. ஆமாம், அதே நம்மளுக்கு ஒரு பெல்ட் டிரான்ஸ்மிஷனை பெல்ட் மாத்திர மாதிரி இருக்கும். ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்னா ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம அந்த மாத்திர மாதிரி இருக்கும். மற்றபடி 2 வாகனங்கள்லையுமே வந்து சேம் தான், கிட்டத்தட்ட சேம் தான். சரி, ஓகே. அப்போது ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேர் வாங்குறாங்கன்னு நான் முதல்ல சொன்னேன். ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து கண்மூடித்தனமாக எனக்கு பெட்ரோல் போட வேண்டாம் அவ்வளோதான், அதுக்காக நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறது அப்படி வாங்கலாமா எப்படி? இல்லை, அது வந்து நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரியான அந்த ஒரு உதாரணம் தான். கண்மூடித்தனமாக வாங்குறதுல வந்து இதில் எந்த விதமான பயனும் கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு 350cc பைக் வச்சுருக்கிறீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு அப்ராட் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது, நீங்கள் போயிட்டீங்க. ஸோ தென் நீங்கள் ஒரு 2 years கழித்து நீங்கள் வாரீங்க. அந்த வெஹிக்கிளில் நீங்கள் பெரிய செலவுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ₹1000லேருந்து ஒரு ₹3000 தான் இருக்கும். தட் மீன்ஸ் நீங்கள் அதில் இருக்கிற ஒரு பெட்ரோல் வந்து ஆல்ரெடி கெட்டு போயிருக்கும், அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுவீங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்லாம் க்ளீன் பண்ணி போடுவீங்க, ஒரு ஆயில் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு ரீஃபில் பண்ணுவீங்க. ஓகே, 1000 to 3000 தான் அதோட இது இருக்கும், உங்களுக்கு செலவுகள் இருக்கும்.
பட் அப்படி நம்ம இந்த சைடு வருவோம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பக்கம் பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா பேட்ரி. இந்த பேட்ரி வந்து ஒரு கெமிக்கல் காம்பனண்ட். இது ஒரு ஐசி இன்ஜின் கூட நீங்கள் இதை ஒப்பிட முடியாது. பிகாஸ் இந்த கெமிக்கல் காம்பனண்ட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஏர், அதோட லிமிட்டெட் ஏருக்குள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாவிடினாலும் அது எக்ஸ்பைர் ஆகி தான் தீரும். ஓகே ஓகே. இங்கே தான் ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது இந்த இடத்துல. அதாவது ஒரு பேட்டரி வந்து நல்லா இயங்கணும் அப்படின்னா சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ரெண்டுமே சேம் டைம் நடக்கணும். அதுவே பார்த்தீங்கன்னா கிரேட் இன்ட்ரோவில் கரெக்டாக நடக்கணும். ஓகே. அப்போ நம்ம ஒரு வெளிநாடுலாம் போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வர்றோம் அப்படின்னா அந்த பேட்டரி வந்து கன்ஃபார்மாக டெட் ஆகி தான் இருக்கும். ஓகே. அப்போ வண்டியை வந்து ஒரு இடத்துல நம்ம நிறுத்திட்டு போகிறோம், பல மாதங்கள் வந்து பார்க்கும் பொழுது சரி ஓகே நீங்கள் சொல்கிறபடி நான் இப்போ வெளிநாடு போகிறேன், வண்டியை நிறுத்திட்டு போகிறேன், அப்பப்போ நான் பக்கத்து வீட்டில் இருக்கிட்ட சொல்லி சார்ஜ் போட்டு வைக்கிறேன், குறையும் போது அப்பப்போ சார்ஜ் போட்டு வைக்கிறேன். அப்படி வச்சா வந்து பேட்டரி ஹெல்த்தாக இருக்குமா எப்படி? இது ஒரு சூப்பரான கேள்வி. இதுக்கு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு கெமிக்கல் காம்பனண்ட் தான். இந்த கெமிக்கல் காம்பனண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து நீங்கள் வந்து அந்த பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்காக ஒரு 3 டேஸோ இல்லை ஒரு 15 டேஸ் இன்டர்வலில் நீங்கள் சார்ஜ் மட்டும் போட்டு வைக்கிறீங்க. பட் இதில் டிஸ்சார்ஜிங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஹிக்கிள் யூசேஜை காட்டிலும் இதில் கம்மியாக இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம ஒரு நாள் சார்ஜ் போடுறோம், வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ணலை, அந்த வெஹிக்கிள் இருக்கிற அந்த ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ள தானே இயங்குறதுனால உள்ள மட்டும் கன்சியூம் மட்டும் தான் அங்கே உள்ள நடக்கும். ஓகே. அப்படிங்கும்போது ஒரு பெரிய லெவல் ட்ரெயின்ங்கிறது அதில் இருக்காது. ஸோ அந்த இன்பிட்வீன் சைக்கிள்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பெட்டர் பெர்ஃபார்ம் வந்து ஒரு வெஹிக்கிள் ஓட்டுற லெவலுக்கு இருக்காது. அப்போ நான் இதில் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறவங்க நிறைய ஓட்டுறவங்களா இருந்தால், அதாவது ஒரு நாளைக்கு நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லையா? வாங்கி நிறுத்தி வைக்கக்கூடாது. நிறுத்தி வைக்கிறதா இருந்தால் இவி வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு பலன் அளிக்காது அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? சரி, ஓகே ஓகே ஓகே. இன்னொரு கேள்வி இருக்குது. அதாவது இன்றைக்கி நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், இல்லை டிவி சேனல்ஸ்லாம் நியூஸில் பார்க்குறோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகுது, 2 வீலர்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க, திடீர்னு வந்து வெடிக்குது, ஃபயர் ஆகுது அப்படின்னு கேள்விப்படுறோம். இதனாலேயே பல பேர் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினாலே நமக்கு வந்து வெடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எதனால் இப்படி நடக்குது? இதில் ஒரு சரியான புரிதல் வந்து இன்றைக்கி வரைக்கும் மக்களுக்கு வந்து கொஞ்சம் சரியாக கிடைக்கல. இதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்கன்னா 2 வீலர் ஈவன் தோ கார் ஆல்சோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஆனால் நம்ம மக்களாகி நம்ம தான் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் இந்த நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் ஒரு பாரபட்சம் பார்க்கும். ஏன்னா அதை நம்ம ஒரு சைடாக ஒதுக்கிட்டு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு ஒன்று நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப நம்ம ஃபோக்கஸிவாக பார்க்கும். அந்த நியூஸ் வந்து ஒரு பெட்ரோல் கார் வந்து ரன்னிங்கில் எரிஞ்சிருச்சு நம்ம கேள்விப்பட்டதை காட்டிலும் காட்டு தீயாக பரவுது. இல்லை ஆக்சுவலாக என்ன நடக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் பேட்டரிஸ் இருக்குது இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில். இந்த ஒவ்வொரு பேட்டரிஸுக்கும் ஒவ்வொரு சம் கேரக்டர்ஸ் இருக்குது. லெட் ஆசிட் இருக்குது, லித்தியம் அயான் இருக்குது, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் இருக்குது, இன்னும் அட்வான்ஸ்டாக வந்து சோடியம் அயான் பேட்டரி வருது, அலுமினியம் ஏர் பேக் பேட்டரி, இந்த மாதிரிலாம் வரப்போகுது. ஓகே. இந்த மாதிரி பேட்டரிஸில் வந்து ஆக்சுவலாக என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கம்பெனி மேனுஃபேக்சரிங்கே வர்ற வரைக்கும் அதில் வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷனோ இல்லை ஒரு எம்சிபி நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோமோ இல்லை ஒரு எல்இடி பல்ப்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா போடுறோம், இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் அதில் வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட் நடக்கலாம். ஓகே. இந்த ஷார்ட் சர்க்யூட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரிக்குள்ளே வந்து செல்ஸ் வந்து அடிக்கிருக்கும். அந்த செல்ஸில் வந்து ஏதாவது ஒரு செல்ஸில் வந்து ஒரு டேமேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. அந்த டேமேஜஸோடைய ஹீட்டின் பிரதிபலிப்பாக தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மோக் வரும். சம்டைம்ஸ் வந்து அது பிளாஸ்ட்டும் ஆகலாம். ஒரு சின்ன வாட்டர் இன்செட் உள்ளே போயிருந்தாலுமே கூட இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நவடேஸ் பார்த்தீங்கன்னா IP67 ரேட்டிங் மாதிரிலாம் பேட்டரிஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அந்த பழைய உள்ள ரெக்கார்டிகள் வந்து இப்போதைக்கு வராமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் அதுக்கு தக்கன ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக அதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இதில் எதுவும் அந்த BMS அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், BMSங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போர்டு மாதிரி உள்ளங்கை அளவுக்கு வந்து நம்மளோட அந்த பேட்டரி பேக்கேஜுக்குள்ளே இருக்கும். ஓகே. இதோட வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செல்ஸுக்கு வந்து கரெக்டாக நம்ம சார்ஜிங் பண்ணும்போது கரெக்டான கிரேடில் வந்து சார்ஜிங் ஏறுதா, தென் நம்ம அந்த வண்டியை யூஸ் பண்ணும்போது அதாவது ரோட்டில் நம்ம டிரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுங்களா, ஓகே, அப்படிங்கிறத வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணும். அதிலே ஸ்மார்ட் BMSலாம் இருக்குது. ஓகே. சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் எல்லாத்தையுமே மானிட்டரிங் பண்ணும். இதில் வந்து இப்போ ஒரு பெஸ்ட்டான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செல் வந்து அதில் ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவடேஸ் பேட்டரிக்கு சொல்கிறேன், உடனே வந்து பேட்டரி வந்து டோட்டலாக வந்து ஷட் ஆஃப் ஆயிரும். ஓகே. அதனால நம்மளுக்கு ஒரு பெரும் விபத்துலேருந்து நம்ம வந்து காப்பாற்றப்படும். ஆமாம், இன்றைக்கி இருக்கிற அந்த மாடர்ன் டெக்னாலஜியில். அப்போ அந்த அப்டேட் வந்து அடுத்தடுத்து அவங்க அந்த பாதுகாப்பான விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக அதுக்கான அப்டேஷன் R&D பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து நமக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக சொல்லப்படுறது வந்து ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் சொல்கிறோம். இப்போ நம்ம பெட்ரோலை வந்து போய் டக்குன்னு ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு ஒரு அதிகப்படினா ஒரு 3 மினிட்ஸ் உடனே கிளம்பிடும், இல்லை 2 மினிட்ஸ் கூட போட்டு கிளம்பிடும். ஆனால் சார்ஜிங் அப்படிங்கும்போது நீங்கள்
0 to 100 இல்லை ஒரு 80% ஆகுனாலுமே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா? இல்லை ஏற்கனவே ஒரு வண்டி வந்து அங்கே சார்ஜ் போட்டுட்ருக்காங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இது வந்து சிட்டிக்குள்ளே பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. லாங் டிரைவ் போகணுன்னு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறு வழி இல்லை இல்லையா? நீங்கள் எங்கெங்கே போய் ஒரு திட்டமிடலோடு தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கும்போது அப்போ இந்த சிட்டி ரைடுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் இல்லையா? லாங்காக போகக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி அப்போ லாங் ரேஞ்ச் உள்ளது வாங்கணுமா எப்படி? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஒரு ஸ்கூட்டர் வந்து ஒரு 100 to 130 கிலோமீட்டருக்குள்ள ரேஞ்ச் உள்ள ஸ்கூட்டர் பற்றி இப்போ நம்ம டாபிக் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அந்த வண்டியை வாங்கும்போதே நம்மளோட மைண்டில் என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் அந்த வெஹிக்கிளை வச்சு நம்ம ட்ராவல் பண்ணணும். ஓகே, ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம ஒரு பிளான் பண்ணுறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு தெரிஞ்சு சரியாக படலை. இன்னொன்று, இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறைய கிடையாது. அப்படியே வந்திருந்தாலுமே கூட சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குன்னா நம்ம வெஹிக்கிளில் ஃபாஸ்ட் சார்ஜருக்கான அடாப்ஷன் இருக்கணும். ஓகே, வித்தின் 10 minutes to 100%, இல்லை ஒரு 1 hour சார்ஜ் பண்ணோம்னா 100%, இந்த மாதிரி ஆகிறதுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸே இருந்தாலுமே கூட நம்ம வெஹிக்கிள் உள்ள இருக்கிற டிவைஸ் வந்து அதுக்கு அடாப்ஷன் இருக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன குளறுபடிகள் இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சு போகுது. இது வந்து பிற்காலத்தில் வந்து இந்த அளவுக்கு வராது. ஏன்னா நிறைய வாலண்டியர்ஸாக பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ்லாம் வந்து சார்ஜிங்லாம் வந்து நிறைய பண்ணிட்டாங்க. இப்போ மார்த்தாண்டம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 இருக்குது. அந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஏரியாங்கும்போது அவங்க கொடுத்துருக்காங்க. அங்கே நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி ஃபியூச்சரில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு ஹை ரேஞ்சுக்கு வந்து நம்ம ஒரு ஈவி வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, காருமே பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஆரம்பித்து ஒரு 500 to 600 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 விஷயம் நம்ம சொல்கிறோம். நம்மளுக்கு ஐடிசி ரேஞ்சு சொல்கிறோம், ட்ரூ ரேஞ்சு சொல்கிறோம். இந்த ரெண்டுக்கும் உடலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முரண்பாடு இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்மளுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. ஐடிசி ரேஞ்ச் சொல்கிறது ஒன்று, ட்ரூ ரேஞ்சுங்கிறது கிடைக்கிறது வேறு. ஆமாம் சார். இப்போ இதில் வந்து ஒரு சிம்பிளாக வந்து ஒரு பெரிய புரிதல் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து ஐடிசி ரேஞ்ச் வந்து 130 சொல்கிறோம். ஓகே, ஆனால் அதோட ட்ரூ ரேஞ்சு பார்த்தோன்னா ஒரு 105 இருக்குது. அப்போ அந்த இன்பிட்வீனில் ஒரு சின்னதாக ஒரு அடி வாங்குது. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா அதே வெஹிக்கிளை வந்து நம்ம ஒரு 20% கீழே வந்து கொண்டு வந்துடாதீங்க நம்ம அதில் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்சு கிடைக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80 தான் கிடைக்குங்கிற மாதிரி நம்ம புஷ் பண்ணுறோம். ஓகே, பட் நம்ம ஆடில் வந்து சொல்லும்போது நம்ம அதை பெரிய ஃபோக்கஸிவாக நம்ம அதில் பண்ணி நம்ம சொல்லிடுறோம். அப்போ அந்த கஸ்டமருக்கு வந்து அதில் கிடைக்கக்கூடிய ஒரு லாபம் என்னன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ கஸ்டமர் இதில் வந்து ஃபுல் ஃபோக்கஸிவாக இருந்துக்கிறணும். 100 ஓட்ட முடியாதுங்கிறது இல்லை. ஓகே, ஒரு சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து வேறு வழி இல்லை அப்படின்னா அதை நம்ம ரீச் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா அந்த 20% ஒரு 15% கீழே போகாத மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த சார்ஜ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன பாயிண்ட், அந்த சார்ஜ் வந்து ரொம்ப இறங்க விடக்கூடாது இல்லையா? பேட்டரி ரொம்ப இறங்க விட்டாலும் பிரச்சனை ஆகுமா பேட்டரி? ஆமாம், சேம் நம்ம மொபைலில் இருக்கிற பேட்டரி மாதிரி. ஓகே, மொபைலில் இருக்கிற பேட்டரி நம்மளுக்கு வந்து முதல் நாள் நம்ம ஒரு மொபைல் வாங்கும்போது அதிக பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் சார்ஜ் போடுங்க, ஃபர்ஸ்ட் டே போடுறீங்க ஃபுல் சார்ஜ் போடுங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து நல்லா கவனிச்சோம் அப்படின்னா ஒரு 80% ஆஃப் சார்ஜ் வரைக்கும் இந்த பேட்டரி வந்து கொஞ்சம் ஸ்பீடப்பாக இருக்கும். அந்த லாஸ்ட் 20% பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஃபுல்ஃபில் ஆகும். ஆமாம், பார்த்துக்கேன். ஆமாம், அந்த டைமிங் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரியோட செல்ஸ் எல்லாத்தையுமே நல்ல ஹெல்த் ஆக்குறதுக்கு தான். ஓகே, அப்போ அது வரைக்கும் நம்ம டைமிங் கொடுத்தா தான் அந்த பேட்டரி வந்து ஃபுல் ஆகும். ஓகே, ஓகே, ஓகே. அந்த பேட்டரி வந்து ஃபுல் ஆகுச்சு அப்படின்னா அதோடைய சார்ஜிங் வந்து என்ன அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரி ஹெல்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங்கில் தான் அதோட ஹெல்த் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போது வந்து ஒரு பேட்டரிக்கு வாரண்டிலாம் சொல்கிறாங்க, இத்தனை வருஷம் வாரண்டி, லைஃப் டைம் வாரண்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து இந்த வாரண்டி அப்படிங்கிறது வந்து லைஃப் டைமாக இருக்குமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட வருஷம் சொல்லப்படும் போது அந்த வருஷத்தோட முடியுமா, இல்லை இது வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க, இத்தனை சைக்கிள்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? ஆமாம், இப்போ நம்ம பொதுவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் 50,000 கிலோமீட்டர், அதாவது 5 வருஷம் அல்லது 50,000 கிலோமீட்டர், விச்சவரிஸ் இயர்லியர் எது முன்னக்கட்டி வருதோ அது. இன்னும் சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் அல்லது 75,000 கிலோமீட்டர், இன்னும் 8 வருஷம் அல்லது 80,000 கிலோமீட்டர். இந்த மாதிரி வண்டி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பிராண்டுக்கும் வித்தியாசப்படுது. இப்போ இதில் வந்து நம்ம குறிப்பாக பார்க்கக்கூடியது என்னென்னா, நிறைய பேருக்கு தெரியாது சைக்கிள்ஸ். சைக்கிள்ஸ் சொல்கிறது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம சார்ஜர் போட்டு எடுத்து நம்ம வெஹிக்கிளில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு சைக்கிளை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அது வந்து அதில் டேட்டாவாக ரெக்கார்ட் ஆகிடும். கண்டிப்பாக டேட்டாவாக ரெக்கார்ட் ஆயிரும். ஏன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜிஸில் எல்லாமே லேப்டாப் வச்சு நம்ம செக் பண்ணும்போது எத்தனை சைக்கிள்ஸில் வந்து அந்த பேட்டரிக்குள்ளே வந்து நம்ம சார்ஜர் இன்செர்ட் பண்ணியிருக்கோன்னு வந்துடும். அப்போது வந்து லைஃப் டைம் கொடுக்கப்படுற பேட்டரிலையும் இந்த மாதிரி சைக்கிளோட லிமிட் இருக்குமா, இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் இருக்குமா? இல்லை, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு கீழே நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருஷம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ், தென் சைக்கிள்ஸ், இந்த 3மே இருக்கும். ஓகே, ஒரு வருஷத்துக்கு ஒரு சாமானியர் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். ஓகே, சரிங்களா? இதே நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு அமேசானோ ஒரு டெலிவரி பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to
35 40 அந்த மாதிரி அபோவ் கூட நம்ம ஓட்டிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஒர்க்குங்கும் போது அவங்க அதில் இன்ட்ரெஸ்டடாக அவங்க ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கும். ஸோ நம்ம இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளால் அதிகமாக ஓட்ட முடியுமா, இல்லை அதிக வருஷம் நம்ம வண்டியை பத்திரமா வச்சுக்கலாமா, இந்த இன்பிட்வீன் கேப்பில் இந்த சைக்கிள்ஸும் நம்ம பார்க்கணும். இது எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஒரு வெஹிக்கிள் வாங்கணும். சரி, ஓகே. இன்னொரு கொஸ்டின் வந்து இப்போ சார்ஜிங் ஸ்டேஷனை பற்றி நம்ம பேசணும். இந்த சார்ஜிங் ஸ்டேஷனை வந்து நான் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடியே இதை பற்றி சொன்னேன், இன்னும் நிறையா வரலன்னு. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் டெக்னாலஜியில் அவங்க நினச்சிருந்தா ஒரு 6 மாதத்துலேயே இன்றைக்கி ஒரு இந்தியா ஃபுல்லாக பெரிய அளவில் பண்ணியிருக்க முடியுமே. ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனை வந்து அவங்க இன்றைக்கி என்ன ஒரு 10 நாள் ஆகுமா அதை போடுறதுக்கு? ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் ஒரு 10 days ஆகுது. அதுக்கு நிறைய நீங்கள் வந்து டீலர்ஸை கொடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுமே. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆன மாதிரி இல்லையே, அது எப்படி? இது நான் எப்படி என்னோட தனிப்பட்ட முறையில் நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து புதுசாக உருவாகிறது R&Dயில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் ஐசி இன்ஜின், ஒரு பைக்கோ ஒரு ஸ்கூட்டருக்கோ இல்லை ஒரு காருக்கோ ஒரு பெரிய இடைஞ்சல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஓப்பனாகவே பேசிடுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி அந்த R&Dயில் இருக்கிறது புதுசாக கார்ஸ் வந்துகிட்டு இருக்கு, புதுசாக 2 wheelers வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆல்ரெடி போல்டாக வச்சிருக்காங்க. இந்த கேப்பில் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு மானியம் இந்த மாதிரி தள்ளுபடிகள் எல்லாமே செஞ்சு நம்மளை வந்து ஈவிக்கு வந்து ஊக்குவிக்காங்க. இது ஒரு பக்கம் போகுது, அது ஒரு பக்கம் சஸ்டெயினாக வந்துகிட்டே இருக்கு. ஆனால் இப்போ கடந்த ஒரு 5 வருஷம் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஈவி துறை வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டெப்பாக முன்னாடி வருது. கன்வர்ஷன் ரேஷியோ 100 ஸ்கூட்டர்ஸ் வந்து ஐசி போகிற இடத்துல வந்து இப்போ ஒரு 25 நம்மளுடைய வெஹிக்கிள், அதாவது ஈவி ஸ்கூட்டர்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கன்வர்ஷன் வந்து இன்னும் பெட்டர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். அது இன்னுமே கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா இந்த மக்கள் அந்த ஈவி நம்பி வரக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக வருவாங்க. ரீவேல்யூ வந்து இதுக்கு உண்டா எப்படி இல்லையா? இல்லை, நம்மளுக்கு வந்து ரீவேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம இதை பார்க்க முடியாது. ஒரு ஐசி இன்ஜின்ஸ் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அதோட ட்ரிவன் கிலோமீட்டர்ஸை வந்து நம்ம இன்ஜினோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிச்சப்படி இருக்கக்கூடிய இந்த நம்மளுக்கு வந்து ஒரு தேய்மான ஒரு டயராக இருக்கட்டும், இந்த மாதிரி வச்சு நம்மளால் வந்து ஒரு எளிதாக சொல்ல முடியும். அதாவது ஒரு சிம்பிளாக சொல்லுவோமே, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வெஹிக்கிள் ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அதை வந்து ஒரு 70 ரூபா வரைக்கும் நம்மளால் புஷ் பண்ண முடியும். பட் அட் த சேம் டைம் 5 வருஷம் ட்ரிவனான ஒரு பைக் நம்ம ஈவி ஸ்கூட்டர்ஸாக இருக்குன்னு வைங்களேன், அங்கே ஒரு பெரிய குழப்படி வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வாரண்டி பீரியடுக்குள்ளே இருக்கா இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொஸ்டின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரியோட ஏஜிங் என்ன, அதோடைய ஹிஸ்ட்ரி வந்து வாரண்டிக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களா, வாரண்டி எதுவும் வாய்டாக இருக்கா, இந்த மாதிரியான ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. இங்கே நம்ம வரும்போது ஈவி செக்டருக்குள்ள நம்ம வரும்போது வெஹிக்கிள் வந்து 50% ஆஃப் அமௌண்ட், வெஹிக்கிள்குள்ளே இருக்கிற பேட்டரி வந்து 50% ஆஃப் அமௌண்ட். ஓகே, இப்போ ஒரு 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு ஈவி ஸ்கூட்டர், இதுக்கு பேட்டரி காஸ்ட் எவ்வளோ வரும்? அப்ராக்ஸ் ஒரு 50Kக்குள்ளே வரலாம். 50,000 வரும் கண்டிப்பாக. அப்போ பாதி பேட்டரியை போய்ட்டு. ஆமாம். அப்போ மிச்சம் இருக்கிற அந்த விஷயத்தை அதை வச்சு தான் உங்களுக்கு செகண்ட் வேல்யூவே வந்து அவங்க நிர்ணயிப்பாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் யூஸ்டு மார்க்கெட்டில் வந்து இந்த ஈவிக்கு இப்போதைக்கு வேல்யூ பெருசாக கிடையாது. அதான உண்மை? அதுதான் உண்மை. ஆனால் இதை வந்து நீங்கள் நிறைய ஓட்டுறதன் மூலமாக அந்த ஃபியூலை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ஃபியூலை சேவ் பண்ணிக்க முடியுது இல்லையா? நீங்கள் ஃபியூலும் போது நிறைய நீங்கள் அமௌண்ட்டை செலவு பண்ணோம் இல்லையா, லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம். இது வந்து அந்தளவுக்கு வராது. இப்போ ஒரு 1.5 லட்ச ரூபா பெட்ரோலுக்கு செலவு பண்ணுற இடத்துல இதுக்கு ஒரு 20,000 ரூபா வரும். அவ்வளோதான் வரும். அங்கே ஒரு 1.5 லட்சம் வந்தால் இதில் ஒரு 20,000 வரும். இதான் கேல்குலேஷனாக இருக்கும் இல்லையா பொதுவாக அந்த மாதிரி. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வர்றதில் ஒரு மிச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி ஒரு வெஹிக்கிள் அசெட் வேல்யூவாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது இடைஞ்சலே தவிர அசெட் வேல்யூவாக தான் பார்ப்போன்னு அடம் பிடிக்கிற கஸ்டமர்ஸ் இங்கே எல்லாரும் கிடையாது. ஒரு வெஹிக்கிள் வந்து ஈவி ஸ்கூட்டர்ஸ் வாங்குற பட்சத்தில் அது வந்து அதுக்கு மிச்சமான உழைப்பு வந்து அதில் இருக்கும். ஒரு 1.5 லட்ச ரூபாங்கிற இடத்துல ஒரு 20,000 ரூபா செலவுங்கிறது அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட். நான் நார்மலாக வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ்ட்டை நான் சொல்கிறது ஒன்று உண்டு. ஈவி ஸ்கூட்டர்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்களோ அதோட 3 மடங்கு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக வந்து நீங்கள் அதை வண்டியை ஓட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இந்த செக்டாரில் இருக்குங்கிறதுக்காக சொல்லலை. ஈவி ஸ்கூட்டர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் தான். யாருக்குன்றது இருக்குது. இதில் வந்து குறிப்பிட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கானது சிட்டி டிரைவ் தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு. ஓகே, பெட்ரோல் பல்க்கு போகணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தை இது டெலிட் பண்ணிடும், ஃபார்மட் ஆக்கி விட்ரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 101 ரூபாய் இருக்கிற பெட்ரோல் வந்து எவ்வளோ வேணாலும் கூடலாம். ஏன்னா அது வந்து நம்ம ஒரு ஃபியூச்சரை பொறுத்து தான் இருக்குது. அதை நம்ம ஜஸ்ட் இமேஜின் கூட நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிள் வாங்குகிறோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் நாய்ஸுங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொல்யூஷன் வந்து 0. ஆமாம். நம்ம ஒரு ஃபேமிலியாக போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரைவ் தான் இருக்கும்.
ஒரு இன்ஜின் ஐஸோ ஒரு சைலன்சருடைய ஒரு பீட்டோ இது எதுவுமே இதில் வந்து இடைஞ்சல் பண்ண போகிறது கிடையாது. நைட் நம்ம சார்ஜ் பண்ணுறோம், ஆட்டோ கட் ஆஃப் ஆக போகுது, ஃபுல் ஆக போகுது. காலையில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்து அது நம்மளோட பார்ட்னராக மறுபடியும் காலையில் வந்து மாறப்போகுது. யூஸ் பண்ண போகிறோம், ரிட்டன் நம்ம வீட்டுக்கு வர போகிறோம். நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு மேனுவலை கரெக்டாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோமே ஆனால் அது ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர் நம்மளுக்கு. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து வாங்குறதுக்கு யாருக்கு சரியாக இருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.